நாளிலே நேத்ரா டிவியோடு இணைந்திருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைய நாளுக்கான சிறப்பு, அதாவது போகி பண்டிகை. இந்த போகி பண்டிகை கொண்டாட்டங்கள் எவ்வாறு இருக்கும்? பொதுவாக போகி பண்டிகை என்று சொல்லும் போது வட இந்தியாவில் அதிகமாக இது ஒரு பண்டிகை அளவுக்கு கொண்டாடப்படும், இது உங்களுக்கு தெரியும். ஆனால் இலங்கையில் போகி பண்டிகை என்பது தனியாக கொண்டாடப்படாவிட்டாலும் கூட பழையன கழிதல் புதியன புகுதல் என்ற எண்ணத்தோடு நாளை பிறக்க இருக்கக்கூடிய தைப்பொங்கல் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நாளை வரவேற்பதற்கு முன்னதாக எங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற அகற்றப்பட வேண்டியவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு நாளை வரவேற்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கிறது இன்றைய நாள், போகி பண்டிகைக்குரிய நாள். அகற்றப்பட வேண்டியது பொருட்களவா? இல்லை, அதை தாண்டி எங்களுடைய மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கின்றது. இன்று இந்த போகி பண்டிகை தொடர்பிலான பல விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியிலே கொழும்பு சைவமங்கையர் பாடசாலையினுடைய முன்னாள் ஆசிரியர், முன்னாள் பிரதி அதிபராக இருந்த திருமதி வளர்மதி சுமாதரன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் டீச்சர். வணக்கம். குறிப்பாக இன்று போகி பண்டிகை, நாளை தைப்பொங்கல் கொண்டாட்டங்கள் இடம்பெற இருக்கின்றன. ஒரு ஆசிரியராக நல்லவற்றை என்றுமே பகிர்ந்து கொள்கின்ற ஒருவராக நீங்கள் கூறுங்கள், இன்றைய இந்த போகி பண்டிகை எவ்வாறு அமைய வேண்டும் மக்களுக்கு? முதலில் இன்று போகி பண்டிகை, நாளை பொங்கல், தைப்பொங்கல், மறுதினம் பட்டிப்பொங்கல், அடுத்த நாள் காணும் பொங்கல். இவ்வாறு இந்தியாவிலே மிகச் சிறப்பாக பிரபலமாக அதை முன்னெடுக்கின்ற வேளையில் இலங்கை திருநாட்டில் பொங்கல் மிக விமர்சையாகவும் பல விளையாட்டு இதுகளை தாங்கியதாகவும் நடைபெறும். அந்த வகையில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட இருக்கின்ற மக்களுக்கு முன்னதாக நேத்ரா தொலைக்காட்சியின் சார்பிலே என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் உள்ளம் மகிழ்கின்றேன். நீங்கள் கூறியபடி முதலாம் நாள் நாங்கள் இன்று அந்த போகி பண்டிகையை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். இது இந்தியாவிலே மிக பிரபலமாக அது செய்யப்படுகின்றது. இலங்கையில் அதை கொஞ்சம் குறைவாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒரு பண்டிகையை இட்டு நாங்கள் சில சில செயல்பாடுகளை நாங்கள் வீடுகளிலேயும் நிறுவனங்களிலேயும் நாங்கள் செய்வது கண்கூடும். பொதுவாக அதுக்கு முதல் நாங்கள் பார்க்கும்போது இப்போ பண்டிகை என்ற ஒரு சொல்லை நாங்கள் என்னென்று நாங்கள் பார்க்க வேண்டும். போகி பண்டிகை என்று சொல்கிறோம். பண்டு ஈகை பண்டிகை என்று சொல்லப்படுகின்றது. ஈகை என்பது இப்போ வள்ளுவர் சொல்லுவார், குறியொன்றும் எதிர்பார்க்காமல் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்று சொல்லப்படும். அப்போ பண்டு ஈகை பண்டிகை. இப்போ எங்களுடைய சமயத்திலே நிறைந்த விரதங்களும் பண்டிகைகளும் வருகின்றன. விரதத்துக்கும் பண்டிகைக்கும் ஒரு சிறிய வேறுபாடு ஒன்று இருக்கின்றது. இப்போ பண்டிகை என்னும்போது நாங்கள் அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருட்களை சாப்பிட்டு கொண்டே இருப்போம். அது பண்டிகை. விருந்தினரோடு சுற்றத்தோடு மகிழ்ந்ததை. அந்த விரதம் என்பது நாங்கள் அது மனம் வாக்கு காயத்தாலையும் அதை விட உணவையும் சுருக்கித்தான் நாங்கள் அந்த விரதங்களை நாங்கள் அனுஷ்டிக்கிறோம். எங்களையே நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்வது விரதமாகவும், கட்டுப்பாடு இன்றி சற்று செல்வது பண்டிகையாக இருக்கும். அப்போ நாங்கள் விரதத்துக்கெல்லாம் வாழ்த்து செய்தி சொல்ல மாட்டோம். ஆனால் பண்டிகையை முதலிடம் பெறுவது இந்த வாழ்த்து செய்திகள். ஏன்னா இப்போ நான் நினைப்பது உண்டு, இந்த வாழ்த்து செய்தி என்பது ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்வு என்பது மிக அடிப்படையில் இருக்க வேண்டிய ஒரு மிக பிரதானமான மனித பண்புன்னு சொல்லுகின்றார்கள். அப்படி நாங்கள் பார்க்கும்போது நான் அண்மையில் கூட அறிந்தேன், ஐக்கிய அமெரிக்காவில் தேங்க்யூ டே என்று கூட ஒரு டே இருக்கின்றது. அவர்கள் யோசிக்கிறார்கள் தங்களோட வாழ்க்கைக்கு யாரெல்லாம் தங்களுடைய உயர்வுக்கும் உயர்ச்சிக்கும் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் ஒரு தரம் நாங்கள் நினைவு கூறுவது, நன்றி கூறுகின்றோம். உண்மையிலே ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லணும். அமெரிக்காவிலே தேங்க்யூ டே என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி அங்கேதான் இப்ப சொல்ல வேற இருக்கின்றேன். எங்களுடைய சமய பண்பாட்டை பாருங்கள். முதலாம் நாள், தை மாதத்தின் முதலாம் நாள் நாங்கள் நன்றி திருவிழா, நன்றி பண்டிகை என்று கூட நாங்கள் இதை சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இயற்கை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. பஞ்சபூதங்களாலே தான் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் நகர்ப்புறங்களில் வாழுகின்ற நாங்கள் வீடுகளுக்குள்ளே பொங்கலை முடித்து கொள்கிறோம். ஆனால் கிராமிய மட்டங்களில் நாங்கள் சென்று பார்க்கும்போது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஐம்பூதங்களாக அந்த மண்பானை, மண் அடுப்பு, நீர், விறகு, காற்று, ஆகாய வெளியில் தான் அந்த பொங்கல் நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றது. ஐம்பூதங்களுக்கு நாங்கள் இந்த இயற்கையை மறந்த காரணம் மனிதன் நாங்கள் இவ்வளவுதான் சந்திர மண்டலத்துக்கு போகலாம், விண்வெளியை அடையலாம், எல்லாம் செய்கின்றோம்.
ஆனால் ஒரு 2 விடயத்தால் எங்களால் விஞ்ஞானம் எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் நிற்கின்றதோ ஒன்று மரணத்தையோ முழுமையோ எங்களால் செய்ய முடியாமல் இருக்கின்றது. ஆகவே இயற்கை தான். அந்த இயற்கைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பும் பண்டைய முன்னோர்கள் எல்லாம் இந்த இயற்கையை ஒரு தெய்வமாக நினைத்து வழிபட்டார்கள். இப்போ சொல்லுவார்கள் காலங்களாலே தென்றல், அதாவது தென்றல் வருக புயலே வர வேண்டாம், மிருகங்களாலே மழையே வருக வெள்ளம் பெற வேண்டாம் என இயற்கையும் சீற்றம் கொள்ளும். ஆகவே இதுகளெல்லாம் நினைத்துத்தான் மக்கள் முதலாவது நாளாக இந்த சூரிய பகவானுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்ற அந்த விழாவை நாங்கள் எடுப்பது உண்மையில் எங்களுடைய பண்டைய மக்கள் அந்தளவுக்கு அவர்கள் ஒரு உணர்வு பூர்வமாக இந்த விழாவை செய்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இப்போ போகி பண்டிகைக்கு நாங்கள் வருவோம். போக்கி என்று நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பழையன கழிதலும் புதியன பூதலும். பழசு வேறு பழமை வேறு, வேறு பாட்டை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கவிஞன் பாடினார். நாங்கள் பழமையை தொலைத்து விட்டோம். பழமை வேறு பழசு வேறு. இப்போ பழமை என்பது இப்போ உதாரணமாக சேலை உடுப்பது வந்து எங்களுடைய பண்பாடு. ஆனால் அந்த அந்த நாகரிகம் வளர வளர அந்த உடுக்கின்ற விதங்கள்லேயும் அதில் நாங்கள் சில மாற்றங்களை கொண்டு வருகிறோம். அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அது எங்களுடைய பண்பாடுன்ற அந்த அத்திவாரத்தை நாங்கள் தகர்க்க முற்படக்கூடாது. அந்த வகையிலே நாங்கள் பார்க்கும்போது இந்த போகி பண்டிகை என்பது வீட்டை சுத்தம் செய்தல், பழைய பொருட்களை நாங்கள் அகற்றுதல். அப்போ இப்படி நாங்கள் சொல்லும்போது ஒரு உள்ளார்ந்த அர்த்தமும் அதுக்குள்ளே இருக்குது என்பதை நாங்கள் விளங்கி கொள்ள தவறிவிட்டோம். என்னென்னு சொன்னால் எங்களுடைய சமயத்தில் வருகின்ற பண்டிகையாக இருந்தால் விரதங்களாக இருந்தாலும் இந்த 3 இணைய வேணும். மனம், வாக்கு, காயம் 3மே சுத்தமாக இருக்கணும். இப்போ மனதாலேயும் நாங்கள் சுத்தமாக இருக்கணும். நல்ல எண்ணங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேணும். எங்களை மனதில் இருக்கிற ஆணவங்கள், அகந்தைகள், அகங்காரங்கள், மமதைகள், பொய், பொறாமை, சூது, வாது எல்லாவற்றையும் அகற்ற வேணும். அப்போ அதுக்கும் ஒரு போய்தான். அப்போ அதை அகற்ற வேணும். மனம், வாக்கு, எங்களுடைய சொற்கள் வந்து சுத்தமாக இருக்கும். இனிய சொற்கள், வாழ்த்து, நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாழ்த்து கூறுதல் என்றது கூட எங்களை இப்போ நாங்கள் இன்றைக்கு நவீன உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். நிறைந்த பிரச்சனை நிறைந்த உலகத்தில் நோக்கி நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் சென்று கொண்டிருப்பது எங்களால் உண்மையில் சகித்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்போ நாங்கள் அடிப்படைகளை தொலைத்து விட்டோமா என்ற ஒரு வினா எங்கள்கிட்ட எழுகின்றது. ஆகவே இந்த நன்றி உணர்வை எங்களுடைய பெற்றோர்கள் எங்களை எவ்வாறு எல்லாம் வழி நடத்தினார்கள், எங்களுடைய முன்னோர்கள் முதியவர்கள் எல்லாம் எங்களுக்காக என்ன சொல்லி வைத்தார்கள், அந்த பண்பாட்டிலே அந்த அடித்தளத்திலே மாணவர்களும் இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் வளர்த்தெடுக்காவிட்டால் நாடு ஒரு கட்டத்திலே அது அகல பாதாளத்துக்கு சென்றுவிடும். ஆகவே போகி என்பது எங்கள்கிட்ட இருக்கின்ற அந்த தீய உணர்வுகளை கூட நாங்கள் அகற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுகின்றோம். இப்போ மனிதரில் விலங்கு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். மனிதரில் விலங்கு இருக்கின்றது, அதாவது விலங்கு குணம். மனிதரில் இருக்கின்றான், மனிதரில் தெய்வம் இருக்கின்றான். ஆகவே நாங்கள் தெய்வீக குணங்களை எங்களுக்குள்ள உள்வாங்கி கொள்ளும் போது நாங்கள் தெய்வமாகலாம்னு சொல்லப்படுகிறாங்க. போகி பண்டிகை என்பது எங்களுடைய தெய்வீக உணர்வை பலகையெல்லாம் அகற்றி புறத்திலே இருக்கின்ற பொருட்களை அகற்றுவது மாத்திரமல்ல, அகத்திலே இருக்கின்ற அந்த குப்பைகளையும் நாங்கள் அகற்றி நல்ல சிந்தனைகளை மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் போகி பண்டிகையில் ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதாவது பழையவை, அதாவது பழையன கழிதல் என்று சொல்கிற நேரத்தில் நாங்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றி வருகின்றோம் என்று நினைக்கின்றேன். அது தவறுதலாக இருக்கின்றது. ஒன்று, பழையவற்றை அழிப்பதற்கு சுத்தம் செய்வதற்கு பதிலாக பழைமையை நாங்கள் தொலைத்து விட்டோம். நீங்கள் சொன்னதை போன்று ஒன்று உதாரணம், வேஷ்டியை பாவித்த வேஷ்டியை கழித்து விடாமல் வேஷ்டி கட்டும் முறையை நாங்கள் பழமையை நாங்கள் இன்று தொலைத்து விட்டு இன்று வேஷ்டி நாள் என்று கொண்டாடுகின்றோம். இன்று மீண்டும் அந்த வேஷ்டி கட்டும் அந்த ஆரோக்கியமான ஒரு நிலைமை வந்திருப்பது உண்மையிலே பெருமையாக இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. அது நேரம் ஒவ்வொரு விடயங்களிலும் வழிபாட்டு முறைகளிலே எத்தனையோ வழிபாட்டு முறைகளை மறந்து பண்டிகை காலத்துக்கு மட்டும் அன்று மாத்திரம் இறை வழிபாடுகளில் ஈடுபட வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டோம். பழமையை நாங்கள் தொலைத்து விட்டோம் பல விடயங்களில். அவற்றை இல்லாமல் மறக்க வேண்டியது இந்த கெட்ட எண்ணங்கள் தீயவற்றை எல்லாம் தான் சுத்தம் செய்ய வேண்டும், அகற்ற வேண்டும். காலம் காலமாக இருந்து வருகின்றவற்றை பழமையை அல்ல. இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் சொல்லுவார், மாதங்களில் நான் மார்கழி. இந்த மார்கழி மாதம் நிறைந்த விரதங்களும் நிறைந்த ஒரு ஆரோக்கியமான நிலைகளும் இருக்கின்ற ஒரு காலம்தான் இந்த மார்கழி மாதம் என்று சொல்லப்படுகின்றது.
ஆகவே மார்கழி மாதத்தின் நிறைவு நாள், நான் பொதுவாக பாடசாலையிலும் சொல்வது இது இறுதி நிகழ்வு, இது கடைசி அப்படி சொல்லாதீர்கள். ஏன்னா நல்ல விடயங்கள் நல்ல நிறைய மங்களமான சொற்கள் இருக்கின்றது. மார்கழி மாதத்தின் நிறைவு நாள் தான் போகி பண்டிகை. ஒன்று சேர்த்துக்கொள்ளலாம், 2024 மார்கழியினுடைய இறுதி நாள் என்று மனதை கொஞ்சம் திருப்திப்படுத்திக் கொள்ளலாம். தமிழுக்கு மார்கழி. இப்போ தை, எங்களுக்கு தை பிறக்க போகின்றது. அப்போ அந்த நிறைவு நாள் இப்போ நாங்கள் இப்போ எங்களுடைய சமயத்திலே நாங்கள் சொல்கிறோம் சூரியன் உத்தராயணம் தட்சிணாயணம்னு நாங்கள் பிரித்து வைத்திருக்கின்றோம். அப்போ தெற்கு நோக்கி சென்ற சூரியன் இங்கே அடுத்த தை மாதம் முதல் நாள் வடக்குக்கு ஆரம்பிக்கின்றார். அப்போ தேவர்களுக்கு இந்த 365 நாளும் அவர்களுக்கு ஒரு நாட்டம், ஒரு வருஷம் ஒரு நாள். இப்போ அவர்கள் இந்த இந்த காலகட்டத்திலே இந்த இருள் சூழ்ந்த ஒரு காலகட்டம் 6 மாதம். இப்போ நாங்கள் இருளை அகற்றி ஒளியை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுக்கு ஒரு ஆரம்பமாகவும் இந்த போகி பண்டிகை காணப்படுகின்றது. அப்போ போகி என்பது இந்திரனுக்கு கூட போகி என்ற ஒரு பேர் இருக்கின்றது. அவனுடைய விருப்பத்தால் தான் மழை பெய்கின்றது. ஆகவே அதை கொண்டாடுகின்ற, ஏன்னா எங்களுடைய சமயத்திலே புராண கதைகள் இதிகாச கதைகள் நிறைந்து காணப்படுகின்றன. அது இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் கூட ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் அந்த கதை இந்த கதை ஏராளங்க. இப்போ நாங்கள் என்ன இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல வருகின்ற விடயங்களுக்கு கூடாக ஏதோ ஒரு உண்மை கருத்தை நாங்கள் சமுதாயத்துக்கு இடுகின்றோம். அதுதான் நாங்கள் உண்மையான கருத்து. இப்போ உதாரணமாக ஆண்டாள் நாச்சியார் அந்த 30 நாட்களும் விரதமிருந்து நாராயணன் அடைந்தார். அப்போ 30 அவர் அந்த போகத்தை அனுபவிக்கின்றார். மார்கழி மாதம் விரதம் இருந்து எல்லா விரதம் பிள்ளையார் விநாயகர் சஷ்டி நேற்று முன்தினம் எல்லாம் நடைபெற்றது. அப்போ அந்த விரதங்களை இருந்து தாங்கள் இப்போ நாங்கள் இறைவனிட்ட வேண்டிய வரங்களை தானே கேட்டு ஏதோ ஒன்றை கேட்டு தான் நாங்கள் இறைவனிட்ட இருக்கிறோம். ஆகவே அதெல்லாம் நிறைந்து அப்போ வாரத்தின் அந்த மாதத்தினுடைய நிறைவு பகுதியாகவும் இந்த போகி பண்டிகை இருக்குது. எங்களுடைய போகங்கள் அப்போ நாளையிலேருந்து நாங்கள் ஒரு புதிய உலகத்துக்கு நாங்கள் பிரவேசிக்க போகின்றோம். அதாவது பொங்கல் இதுக்கு நாங்கள் வருகின்றோம். ஆகவே இந்த நன்றி என்பது மிக மிக ஒரு ஆழமான உள்ளுணர்வாக, ஏன்னா உலகத்திலே வள்ளுவன் சொன்னான், உலகத்திலே பெரிதேது என்று சொன்னால் பயந்தூக்கால் செய்த உதவி நயந்தூக்கி நன்மை கடலில் பெரிது, காலத்தால் செய்த உதவி சிறிது ஞானத்தில் மான பெரிது. ஆகவே நன்றி என்பது மிக 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 ஒரு ஆழமான விடயம். அந்த நன்றி நாங்கள் மறந்தது தான் இன்று அது கூட ஒரு எங்களோட சமூக சீரழிவுக்கு மரியாதை நாங்கள் செலுத்துகின்ற பண்புகள் அதெல்லாம் நாங்கள் இழந்து கொண்டு தான் வருகின்றோம். போகி பண்டிகை என்று சொல்லும்போது இந்த நாட்டிலே ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, இன்று தை 1ஆம் தேதி நாளை ஆரம்பம். இந்த மார்கழியினுடைய 16வது நாள், அதாவது தை 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஒரு விடயம் இலங்கை நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. அதுதான் கிளீன் ஸ்ரீலங்கா. இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய செயற்திட்டம் என்னவென்றால் நகரங்களையும் பாதைகளையும் சுத்தம் செய்வது மாத்திரமல்ல, அதையும் தாண்டி அவற்றையும் சுத்தம் செய்ய வேண்டும். அவற்றை தாண்டி ஒவ்வொருத்தர் தாங்கள் செய்கின்ற கடமைகள் ஒரு சேவையாக இருந்தால் அந்த சேவை முழுமை பெற வேண்டும் சிறப்பாக ஒன்று. அடுத்தது ஒரு தொழில்துறையில் ஈடுபடும் போது அந்த கடமையை சரியான முறையில் பொறுப்பேற்று நிறைவு செய்ய வேண்டும். எண்ணங்கள் சிறப்பாக அமைய வேண்டும். அத்தனையும் கலந்ததுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய செயற்திட்டத்தினுடைய ஆரம்பம். எனவே அதோடு இணைந்து நாங்கள் பேசலாம். கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதி அவர்களால். இதற்கிடையில் போகி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகின்றது. தீயவற்றை என்று சொல்லும் போது பழமையை தொலைத்து விடாமல் தீய எண்ணங்கள் அவற்றை அகற்றிவிட்டு மனதிலே ஒரு புதிய ஒரு தைரியத்தையும் புதிய ஒரு நம்பிக்கையும் நாங்கள் பிறப்பிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்று இருக்கின்றது. நீங்கள் இது நல்ல ஒரு தொடர்படுத்தல் நான் நினைக்கின்றேன். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்திலே மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களால் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ எமது நாடு ஒரு புதிய பாதைக்கு நாங்கள் இட்டு செல்ல வேண்டும். என்ன சொன்னால் உதாரணமாக இப்போ எங்களுடைய பெற்றோர் இருந்த மாதிரி நாங்கள் இல்லை, இப்போ நாங்கள் இருக்கிற மாதிரி இனி எங்களோட பிள்ளைகள் இருக்க போவதில்லை. ஆகவே ஒரு வழித்தடங்கள் மாறுகின்றது. ஆனால் நோக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும். வழித்தடங்கள் மாறலாம், வளமான வாழ்வு தான் நோக்கமாக. அப்போ வளமான நாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, இதுதான் அவருடைய அதாவது அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட மிக அழகாக குறிப்பிடப்பட்டிருந்தது, வளமான நாடு. உண்மையில் நான் யோசிப்பது ஒன்று, மிகச்சிறிய நாடு இது,
மிகச்சிறிய நாடு. மற்ற சில நாடுகளில் காலநிலை பிரச்சனை, இயற்கை வளங்கள், அந்த அழிவுகள் அப்படி பார்க்கும்போது இலங்கை திருநாட்டிலே அதெல்லாம் மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாடு இன்னும் மீண்டெழ முடியாமல் இருக்கின்றது. அதைத்தான் ஜனாதிபதி சொன்னார், புதிய பாதை ஒன்று நாங்கள் வகுத்து பயணம் செய்ய வேண்டும். அப்போ மக்கள் கரங்கோக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வசனம் சொல்லுவார், ஜனநாயகம் என்றால் என்னன்னு சொன்னால் மக்களால் மக்களுக்காக நடத்தப்படுகின்ற மக்களாட்சி தான் ஜனநாயகம் என்று தான் இவர் சொன்னார். ஆகவே 2 கை சேர்ந்து தட்டேக்கில் தான் ஓசை வரும், பல கைகள் சேர்ந்து தட்டும்போது அதை இன்னும் நல்ல ஓசை வரும். அதே மாதிரி தான் மக்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கின்றது, கூட்டு பொறுப்பு இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த நாட்டை சொன்னார், நாங்கள் சீர் செய்வது என்பது சுற்றுச்சூழல் மாத்திரமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி அனைத்து துறைகளையும் சீர் செய்ய வேண்டும். இன்றைக்கு அரசு அதிகாரிகள் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு வாலியின் ஒரு வசனம் ஞாபகம் பெறுகின்றது, அதிகாரம் என்பது அதிகாரம் அல்ல, அதிகாரம். அப்போ அதிகாரி என்பதற்கு பொருள் அடுத்தவர்க்காய் உழைப்பதும் அதிக கருமம் ஆற்றுவதும் அதிகாரி. ஆகவே அரசு அதிகாரிகளும் நேர்மையாக செயல்பட வேண்டும். மக்களுக்கும் ஒரு பிரதான பொறுப்பு இருக்கின்றது. ஏன்னா நாட்டை கட்டியெழுப்புகிற மிக பிரதான ஒவ்வொரு தூண்களும் மக்கள் தான். ஆகவே மக்களுக்கும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஆகவே கூட்டு பொறுப்பு தத்துவம் அது அரசியலையும் இருக்க வேணும், மக்களுக்கு எல்லாரும் இணையும் போது அது ஒரு சிறப்பான ஒன்றாக அமைய வேண்டும். அதாவது அதன் சிறந்த ஒரு நிலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதான். பொதுவாக பார்த்தால் வெளியிடங்களுக்கு செல்லும் போது ஒரு வயது ஆனவராக இருக்கலாம் அல்லது கர்ப்பிணி தாயாக இருக்கலாம், அவர் ஏதோ ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு இடத்திற்கு செல்லும் போது அவரை வழிநடத்துவதற்கு அங்கு ஒருவர் இருக்க வேண்டும். அறியாமையினால் வந்திருக்கலாம், தெளிவின்மையோடு வந்திருக்கலாம், வயதானவராக இருக்கின்றார், கர்ப்பிணி தாயாக இருக்கின்றார், அவர்களை அங்கு செல் இங்கு செல் என்று அழைக்காமல் அழைத்து செல்லாமல் அவர் எதற்காக இங்கு வந்தாரோ அதனை அவர் சரியான முறையில் நிறைவேற்றி செல்வதற்கு வழிவகுப்போம். அதுதான் மாற்றம். அவ்வாறான விடயங்களை தான் நாங்கள் மனதிலே இந்த போகி பண்டிகை நாளிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சுயநலம் என்பதை கடந்து பொதுவாக சிந்திப்பது, அதை தாண்டி உதவி என்று வரும்போது தனக்கான தேவையான ஒரு உதவி என்பதை மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளாமல் அதிலே ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மற்றவருக்கும் உதவி செய்யலாம் என்பதும், ஒரு உணவு எடுத்தால் அதை பகிர்ந்து உண்பது என்று அத்தனை விடயங்களும் சரியான முறையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுவதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. எனவே இந்த போகி பண்டிகை நாளிலே நாங்கள் முக்கியமாக சரியான முறையில் அந்த கிளீனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்வோம். மனதையும் எங்களுடைய சிந்தனைகளையும் அத்தனையும் கிளீனாக சுத்தமாக தூய்மையாக வைத்துக் கொண்டால் நாளை மலர இருக்கக்கூடிய தை பொங்கல் நாளிலே அந்த புதியன இலகுவாக எங்களிடம் சேர்ந்துவிடும். அதன் பாதையில் நாங்கள் செல்லலாம். இந்த போகி பண்டிகை குறித்து நாங்கள் இன்றைய நாளிலே பேசுகின்றோம். கால்நடைகளுக்கு நன்றி சொல்கின்ற ஒரு நாள் தான் நாளை மறுதினம். அதனுடைய முக்கியத்துவம் பற்றியும் ஒரு ஆசிரியராக நீங்கள் கூறலாம். இப்போ நாங்கள் மாதான்னு தான் சொல்லுகின்றோம், 2வது தாய். இப்போ நாங்கள் ஆசிரியர்களை பாடசாலையில் சொல்லுவோம், இன்றைக்கு ஆசிரியர் தொழிலில் 75% பெண்கள் தான். ஆகவே அங்கே இல்லத்தை ஆள்பவர்களும் அங்கேயும் அவர்கள் தான் ஆளுகின்றார்கள். ஆகவே அப்படி நாங்கள் பார்க்கும்போது அந்த அந்த மனப்பாங்கு, அதாவது மாதான்னு சொல்லுகின்றோம். ஆகவே நாங்கள் சில புத்தகங்களில் இந்த மாணவர்கள் கூட பார்க்கலாம். இப்போ இந்த பசுவினுடைய உடலிலே நிறைய தேவர்கள், முனிவர்கள், ஆறுகள், எத்தனையோ வசிஷ்டர், அப்படி நிறைய தெய்வங்கள் அதில் உறைவதாக சொல்லப்படுகின்றது. பிறகு நாங்கள் முழு அந்த ஒரு கிரியையில் கூட அந்த பசுவை கொண்டு வந்து கும்பாபிஷேகத்தில், திருமண வைபவங்களில் கூட அதை நாங்கள் கொண்டு வந்து, ஏன்னா ஒரு மனிதன் பிறந்தவுடனே நாங்கள் தாய்ப்பாலை குடிக்கிறோம், நெடுகாத குடிப்பேன், ஒரு மனிதன் இறக்கம் மட்டும் எங்களுக்கு பால் தருவது பசு. ஆகவே இதுங்கேயும் நன்றி தான் இருக்கின்றது. ஏனென்னு சொன்னால் எங்களுக்கு அந்த உதவி செய்த, எங்களை சிறப்பாக வைத்திருப்பதற்கும் இந்த கால்நடைகள் ஏதோ ஒரு வழியில் உதவி செய்கின்றது. ஆகவே சில ஆலயங்கள் என்று கோபூசை இருக்கின்றது. கோபூசை நடைபெற்றுத்தான் பூசைகள் ஆரம்பிக்கின்ற ஆலயங்களும் இருக்கின்றது. ஆனால் அப்படி எங்களால் செய்ய முடியாத நாங்கள் கடைசி இந்த பட்டிப்பொங்கல்லையாவது நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த தெய்வத்தை தெய்வமாக நினைத்து அதை நாங்கள் வணங்குகின்ற அந்த மரபு எங்களுக்குள்ள கட்டாயம் கொண்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கேட்கும் இடத்துல நான் சொல்லுகின்றேன், இன்றைக்கு சைவ பிள்ளைகள் கூட அந்த மாற்றிறைச்சியை உண்பது கூட முக்கியமாக ஒரு வருந்தத்தக்க விஷயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது இப்போ சில மார்க்க விடயங்களில் எங்களால் 100% கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் கூட இயன்ற அளவு நாங்கள் அதில் கடைப்பிடிப்பது எங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாழ்வுக்கு அது எங்களுக்கு அடித்தளமாக அமையும். நிச்சயமாக. அதான் பழமையை தொலைத்து விடாதீர்கள்.
அதுதான் சொல்றது. அக அழகு புற அழகுன்னு இருக்குத்தானே. இப்போ புற அழகு ஒரு கொஞ்ச காலத்துக்கு தான் அது எங்களுக்கு செழிப்பாகும். ஆனால் அக அழகு என்பது இப்போ உள்ளத்திலே உண்மை ஒளி இருந்தால்தான் வாக்கில் இனிமை வரும் என்று சொன்னார். இப்போ பாரதியார் சொல்லுவார், இந்த இந்த உலகத்தில் நான் பிறந்து இந்த மானிடம் பயனுற வாழ்வதற்காகத்தான் நாங்கள் இந்த உலகத்தில், அப்போ எங்களால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கும் பயனுடையதாக இருக்கணும், அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயன். இப்போ சுபமாணிக்கனார் என்ற ஒரு கவிதை எழுதினார், நல்லாவின் பாலெல்லாம் கன்றுக்கில்லை, சரியா, நல் மலரின் பூவெல்லாம் சோலைக்கில்லை, நெல்லாகும் கதிரெல்லாம் வயலுக்கில்லை, நிறைகின்ற நீரெல்லாம் குளத்துக்கில்லை. அப்போ எல்லாமே பிறர்க்கு உழைக்க காண்கின்ற என் வாழ்வும் பிறர்க்கு உழைக்க வேண்டும் வேண்டும் என்றார் ஒரு கவிஞர். ஆகவே மனிதனாக பிறந்தவன் உலகத்திலேயே நான் நெடுக சொல்வதுண்டு, உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டம் எதென்று கேட்டால் நல்ல மனிதன் என்று பேர் எடுப்பது. அதுதான் உண்மையிலே நிறைவான பட்டம். நாங்கள் எத்தனையோ பட்டங்களை படித்து பெற்று விடலாம், ஆனால் நல்ல பண்பாக நல்ல அன்பாக நாங்கள் வாழுவது என்பது உண்மையில அது ஒரு சிறப்பு. ஆகவே ஆண்டவனுடைய துணியோடு இப்படியான நாட்களே நாங்கள் இந்த பரபரப்பான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த நாட்கள்லையாவது பண்டிகை நாட்கள்லையாவது நாங்கள் விருந்துகளை வரவழைத்து அவர்கள் உண்டு உறவாடி இணைந்து நாங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் கூட எல்லோரும் இணைகின்றோம். அதேமாதிரி வீட்டில் ஒரு பொங்கல் எந்த பண்டிகையாக இருந்தாலும் வீட்டில் அத்தனை உறுப்பினர்கள் இணைந்து தானே அந்த நாங்கள் விழாக்களை கொண்டாடுகின்றோம். இப்போ நாட்டுக்கு இவ்வாறான சேவைகளை செய்கின்ற ஒவ்வொரு பொறுப்பும் மக்கள் ஒவ்வொருவர கரங்களிலே விடப்பட்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் உறுதிமொழியாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சக வாழ்வு, சுபீட்சம், சமூக பொருளாதார வாழ்வு, கலாச்சார வாழ்வு, இது எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் அனைவரும் இணைய வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கின்றது. அது நேரம் பொங்கல் பெருநாளுக்கு அடுத்து கால்நடைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நாள். அதனைத் தொடர்ந்து இந்த காணும் பொங்கல் பொதுவாக உறவுகளை சந்திப்பது, நண்பர்களை வீடுகளுக்கு செல்வது என்பதுதான். எனவே தனி வாழ்வு என்பதை தாண்டி அனைவரும் ஒன்றாக வாழ்வும் என்பதுதான் வாழ்வினுடைய தத்துவம். எனவே அதுதான் பண்டிகைகளும் எங்களுக்கு உணர்த்துகின்றன. எனவே இந்த பொங்கல் காலம் சிறப்பாக அமைய வேண்டும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையுமே சிறப்பாக நிறைவேற வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கிடையில் இந்த சைவ மக்களாக, அதாவது பாடசாலை மாணவர்களை பொறுத்த மாட்டில் இந்த அறநெறி பாடசாலைகளிலே இணைந்து கொள்வது, அறநெறி பாடசாலைகளுக்கான முக்கியத்துவத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். எங்களுடைய காலமாக இருந்து வந்த கலாச்சார முறைகளாக இருக்கலாம், சமய நிகழ்வுகள், சமய வழிபாட்டு முறைகளாக இருக்கலாம், அத்தனையுமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதனை கட்டாயமாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும். இந்த அறநெறி பாடசாலையினுடைய முக்கியத்துவத்தை மாணவர்கள், இன்று அநேகமானோர் இன்று வீடுகளில் இருப்பார்கள், பௌர்ணமி விடுமுறை என்பதால். எனவே ஒரு ஆசிரியராக நீங்கள் கூறலாம். அது பெற்றோருடைய கைகளிலையும் தங்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், இன்று தனியார் கல்வி நிலையங்கள வளர்ச்சி இன்று ஒரு மிக மோசமான வளர்ச்சி அது கண்டுகொண்டு வரும்போது, நான் உண்மையில் கற்றது அரசியல் விஞ்ஞானத்துறையில் தான் சிறப்பு பட்டம் என்னுடைய பாடமாக அமைந்தது. ஒரு கட்டத்திலே பாராளுமன்றத்தில் நான் நினைக்கிறேன் ஜிஎல் பிரிஸ் அவர்கள் இந்த தனியார் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இதை நிறுத்த வேண்டும், இந்த தனியார் கல்வி நிலையங்களுடைய செயற்பாடு. ஏன்னா மாணவர்களை இப்போ நாங்கள் இஸ்லாத்திலேயே, நான் இஸ்லாம் மக்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன், அவர்களுக்கு அந்த 5 நேர தொழுகை என்பது கட்டாயம். இப்போ 12:30 அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை கட்டாயம் அவர்கள் தங்களுடைய அந்த வழிபாடுகளுக்கு சென்றே தான் தீருகிறார்கள். கிறிஸ்தவர்களும் அவ்வாறு இருக்கிறார்கள். பௌத்தர்களும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் பார்க்கும்போது அவைகளுடைய அறநெறி பாடசாலைகள் உடைய விகாரைகளிலே மக்கள் காலை முதல் தொடர்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இதிலே ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறேன். நான் என்னுடைய அறிவு கட்டினபடி நான் பார்க்கும்போது 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு வரையும் அறநெறி பாடசாலைக்கு செல்கிறார்கள். 5ஆம் வகுப்புக்கு வந்தோடனே அவர்களுக்கு புலமை பேசல் பரீட்சை என்பது மிகப்பெரிய தடை தாண்டுகின்ற ஒரு விடயமாக அவர்களுக்கு தென்படுகின்றது. ஆகவே பெற்றோர்கள் அவர்களுக்கான ஆக்கத்தையோ ஊக்கத்தையோ அளிப்பதில்லை. ஏன்னு சொன்னால், நாங்கள் எவ்வளோதான் படித்திருந்தாலும் மனித மாண்புகளை நாங்கள் தொலைத்து விட்டோம் என்று சொன்னால் அதான் இன்றைய நாட்டிலேயே பிரச்சனை. அதனே பிரச்சனை. என்னென்னு சொன்னால், நல்லாட்சி அரசாங்கம் என்று ஆரம்பித்த அரசாங்கத்தில் இன்று வரையும் நாங்கள் பார்க்கும்போது நாட்டில் கூட அந்த மனித மாண்புகள் சிதைக்கப்பட்டு கொண்டு வருவதை நாங்கள் அப்போ இளைஞர்கள் மத்தியில் இந்த பண்புகள் கட்டியெழுப்பப்பட வேண்டும். இவர்களுக்கு இது செய்தால் இது பாவம், இது புண்ணியம், இந்த விடயங்களை நாங்கள் செய்யக்கூடாது, இது அறச்செயல், இதான் மனதை நாங்கள் இவ்வாறு வைத்திருக்க வேண்டும் என்ற விடயங்களை வளரும் பயிர்களான
அந்த இளமை காலத்திலே அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க தயங்கக்கூடாது. ஏன்னா இளமையில தான் இது எல்லாம் நல்ல விதைகளை நாங்கள் எந்த விதையும் நல்ல ஒரு பண்பாடு செறிந்த மண்ணில் அது விதைக்கப்படும் போது தான் நல்ல விருட்சங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த அறநெறி பாடசாலை மிக முக்கியமான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு பொங்கல் நிகழ்வு எவ்வாறு நடைபெறுகின்றதோ என்று கூட சில மாணவர்களுக்கு தெரியாது. ஆகவே இவ்வாறான இடங்களில் நாங்கள் எங்களுடைய சமய விழுமியங்களை, பண்பாட்டு விழுமியங்களை, கலாச்சார விழுமியங்களை எடுத்து செல்வதற்கு உண்மையில் அறநெறி பாடசாலைகள் ஒரு சிறந்த ஊடகமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அங்கே பெற்றோருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமாக அவர்கள் தான் அனுப்பி வைக்க வேணும் பிள்ளைகளை. அவர்கள் வலிந்து மற்றவர்கள் கூப்பிட முடியாது. ஆகவே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அந்த இடத்துக்கு அனுப்பி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் நல்ல உணர்வுகளை வளர்த்து விட்டால் அதுக்கு பிற்பாடு அவர்கள் எந்த இடத்துலையுமே அவர்கள் தங்களுடைய கவனச்சிதறல்களையோ தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளவோ அவர்கள் தயாராக இருக்க மாட்டார்கள். ஆகவே சிறு வயதிலேயே அவர்கள் நல்ல ஒரு பண்பாடான இடத்திலே அவர்களை நாங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நிச்சயமாக. அதாவது காலமாக இருந்து வருகின்ற இத்தனை நிகழ்ச்சிகள் பார்க்கின்றவர்களிலே பொதுவாக இன்று ஆருத்ரா தரிசனம் கண்டிருக்கக்கூடிய ஒரு நாள். இதுவரை வாழ்நாளில் ஆருத்ரா தரிசனம் கண்டவர்கள் காணாதவர்கள் இத்தனை பேர் இருப்பார்கள். ஆனால் ஏதோ ஒரு நாள் திருவெம்பாவை அன்று காலை பொழுதிலே ஆலயத்துக்கு சென்றவர்கள் இங்கு எத்தனை பேர் என்றால் யோசிக்க தோன்றும். எனவே அடுத்த முறையாவது என்பதை தாண்டி ஆருத்ரா தரிசனம் கண்டவர்கள் மகிழ்ச்சி, முடியாதவர்கள் கூட ஏதோ இந்த திருவெம்பாவை கால பகுதியிலே ஒரு நாளாவது ஆலயத்துக்கு அந்த காலை பொழுதிலே செல்வது சிவ வழிபாடாக இருக்கலாம், இங்கால நாராயண வழிபாடுகளாக இருக்கலாம். காலை வேளையில் இந்த மார்கழி காலத்தில், இந்த மார்கழியினுடைய இறுதி நாள் இந்த வருடத்தில் 2024 இந்த மார்கழியினுடைய தத்துவங்கள், அதனுடைய அந்த உண்மையான அந்த மனிதனுக்கு நன்மையை பயக்கின்ற அந்த நல்ல இயற்கையினுடைய சுவாசம், அந்த உள்ளுணர்வுகள் அத்தனையுமே இழந்துவிட்டோம். எனவே ஒவ்வொரு முறையும் இந்த மார்கழியை நீங்கள் இன்று 30 நாளையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்த முறையாவது. எனவே தை பிறக்கின்றது, தை நாளை பிறக்கப் போகின்றது. அந்த தை மாதம் உங்களுடைய வாழ்வு இன்னும் செழிக்கின்ற ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும். இன்றைய 2வது சிறப்பான கலந்துரையாடல் பகுதியிலே இன்றைய போகி பண்டிகை உள்ளிட்ட நாட்டுக்கும் மக்களுக்கும் வாழ்வுக்கும் தேவையான விடயங்களை பகிர்ந்திருந்தார். கலந்துரையாடல் பகுதியில் இணைந்திருந்தார் கொழும்பு சைவ மங்கையர் பாடசாலையினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் மற்றும் முன்னாள் பிரதி அதிபராக இருக்கக்கூடிய திருமதி வளர்மதி சுமாதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்கூட்டிய பொங்கல் வாழ்த்துகள் உங்களுக்கு. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய அடுத்த சிறப்பான கலந்துரையாடல் பகுதி உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஒரு சிறப்பாக எல்லோருமே எதிர்பார்க்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மேக்கப் தொடர்பில் நாங்கள் பேச போகின்றோம். இணைந்திருங்கள் நேத்ரா டிவியுடன்.